அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலை உங்க ஃபேமிலியோட சூப்பரா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். எங்களுக்குமே இந்த பொங்கல் நல்லபடியா முடிஞ்சது. இந்த தடவை கண்டிப்பா வெளியே தான் வச்சு பொங்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எந்த ஒரு குறையுமே இல்லாம நல்லபடியா பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம். காலையில ஒரு 6 மணிக்கு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சோம். பொங்கலுமே நல்லபடியா பொங்கி வந்தது. பொங்கல் வைக்கணும்னு ஆசைப்பட்டாச்சு. கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா போயிடலாமேனா அன்னைக்கு சாரி தான் கட்டியிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு கட்டியிருந்ததால எனக்கே பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. சூரியன் உதிச்சதும் அவருக்கு படையல் போட்டுட்டு பொங்கல்லாம் படைச்சிட்டு நாங்களுமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டு காய்கறி போட்டு சாம்பார் வச்சு நிறைய விதமான பொரியல் பண்ணுவாங்க. நான் அவ்வளோலாம் பண்ணலை. ஓரளவுக்கு காய் போட்டு சாம்பார், அவியல், அப்பளம் மட்டும் பொரிச்சிருந்தேன். ஏன்னா சாயங்காலத்துக்கு மேலே நாத்தனார் ஊருக்கு போகிறோம். நிறைய செஞ்சால் வேஸ்ட் ஆகிரும். அதனால ரொம்ப கம்மியாக தான் செஞ்சுருந்தேன். அடுத்தடுத்து பொங்கல் எல்லாமே ஃபேமிலியோட ஒன்றா இருந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன், போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். தூத்துக்குடியிலேருந்து ஒரு 7 மணிக்கு பஸ் ஏறணும். மதுரைக்கு ஒரு 10:30 மணிக்கெலாம் போய் சேர்ந்தாச்சு.